தையில புதுசா ஒரு வீட்டு தோட்டம் துவங்குறாங்க, அல்லது வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்க தை மாதத்தில ஏதாவது விதைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னவெல்லாம் விதைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசலான்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த தை பட்டத்தில சாதாரணமா என்னவெல்லாம் விதைப்பாங்க அப்படின்னா, செடி காய்கறிகள் எல்லாமே விதைக்கலாம். தக்காளி, கத்தரி, மிளகா, வெண்டைக்கா, அதுபோக ஆ கொத்தவரங்காய், பீன்ஸு, செடி பீன்ஸு, அதுக்கப்புறம் ஆ காராமணி, அதாவது பொரியல் தட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம், முள்ளங்கி, பீட்ரூட்டு, இது எல்லாமே நம்ம சாதாரணமா விதைச்சுக்க முடியும் வீட்டு தோட்டங்கள்ல. அப்போது அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீரைகள். கீரைகளை பொறுத்தவரைக்கும் நம்ம சாதாரணமாக எல்லா விதமான கீரைகளையும் பயிர் பண்ணிக்கலாம். கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பயிர் பண்ண வேண்டாம் அப்படின்னா, கொடி அவரை ரகங்களை பயிர் பண்ண வேணாம். கொடி அவரைன்னு நான் சொல்கிறது, இந்த 4 மாதம் 5 மாதம் ஆகும் இல்லைங்களா? கோழி அவரை, பட்டை அவரை, இந்த மாதிரியான அவரை ரகங்களை நம்ம பயிர் பண்ண வேண்டாம். ஆனால் எதெல்லாம் பயிர் பண்ணிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும்னா, பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய். ஸோ இந்த ஜனவரி 15 டு ஜனவரி 30க்குள்ளே ஏதாவது பயிர் பண்ணிக்கிறதுனா, நீங்கள் சுரக்காய், பரங்கி, பூசணி இதெல்லாம் பயிர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நார்மலாக தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு நம்ம சாதாரணமாக பயிர் பண்ணிக்க முடியும். எல்லா விதமான மூலிகைகளையும் பயிர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க விஷயம். ஒரு புதுசாக தோட்டம் துவங்குறவங்களுக்கு இந்த தகவல் இருந்துச்சுன்னா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு தைப்பட்டத்துக்கான விதை தொகுப்பும் கொடுக்குறோம். அதே சமயம் இந்த பட்டங்களில் நம்ம என்னவெல்லாம் விதைக்கணும் அப்படிங்கிற அந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோங்க. ஸோ விதைகள் இந்த தைப்பட்டத்துக்கான இந்த விதை தொகுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க